अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये. ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜனவரி 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சி அடைகிறது. 17ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடையப் போகிறார். 18ஆம் தேதி தைப்பூசம். முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மிக முக்கியமான கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின்படி லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 3 கிரகத்துடைய சேர்க்கை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதும், வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் சார்ந்த சுகத்துக்கு சார்ந்த அதிபதி அவருமே 10ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருப்பதும், 10ஆம் பாவாதிபதியும் 11ஆம் பாவாதியும் 10ஆம் இடத்தில் இருப்பதும் பெரிய ஒரு பதவி உயர்வு அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க உத்தியோகிகளுக்கும் பெரிய ஒரு பதவி உயர்வு, பெரிய ஒரு பதவி காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பதவி பிரமாணம் நடக்கும். இளம் அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஒரு பதவி, அதன் மூலியமாக பெருமை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் புக்கு, டாக்குமெண்டேஷன், நரம்பு சார்ந்த விஷயங்கள், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றது எல்லாமே ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய, ஏற்றம் காணக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இருக்கும். மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடத்துல உங்கள் ராசியிலிருந்து நிற்பதும், சந்திரனுடைய சஞ்சாரம் 2, 3, 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதும் பணம், வருவாய், திருப்திகரமான நல்ல முன்னேற்றமான வளர்ச்சி பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் பிறக்கிறது. ஆண்கள் வேலை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணலன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அந்தஸ்து, பெருமை, கௌரவம் அதிகரிக்கும். கடன் கிடைக்கக்கூடிய வசதிகள் உண்டாகும். உங்களுக்கும் உங்கள் பாஸ்க்கும் கொஞ்சம் இடையூறு வரும். ஆனாலும் நீங்கள் அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமைகள் உங்கள் ஜாதகத்தில் நன்னா இருந்ததுன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். கோச்சாரத்தின் பலன் பிரகாரம் ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கிறது. மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் புக்கு, பேப்பர், பென்னு இதெல்லாம் டைமுக்கு கரெக்டு கையில் வராது. இல்லைனா காணாமல் போயிடும், இல்லை தள்ளி வச்சுருவீங்க, இல்லை மறந்துடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லா படிக்க முடியும். பெண்களுக்கு மிக முக்கியமான கிரகங்கள் 9ஆம் இடத்துல உங்களுக்கு இருப்பது அப்படிங்கிறது மன ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நிறைய பேர் மேஷராசி நண்பர்கள் தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவதற்கான அம்சங்கள் பிறக்கும். மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிறக்கக்கூடிய அபாரமான ஒரு காலகட்டங்களுக்கு பெண்கள் இருக்கீங்க. முன்னோர்கள் சார்ந்த பண வரவுகள் உண்டு. பகவத் சங்கல்பம் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு காலகட்டங்களில் மேஷராசி பெண்களுக்கு இருக்கீங்க. பெரியவாளுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகிறது, அதை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பல ஏற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்க போகிறது. வியாபாரிகளுக்கு தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது. வீட்டில் சந்தோஷத்தின் அளவீடு 100க்கு ஒரு 70% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 100க்கு 75% ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கப்படுது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பெரிய ஒரு வேலை கிடைப்பதற்கான அம்சங்கள் பிறக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் சார்ந்த சுப செலவுகள் நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஒரு வேலை, அந்தஸ்து, கௌரவம், திருப்திகரமான ஒரு பண வரவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. இந்த வாரம் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து, ரோணுகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.